தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் ஹைவேஸ் பக்கத்துலேயே ஒரு மாடு ஒன்று சேத்துல மாட்டிக்கிட்டு வெளியே வர முடியலன்னு தீயணைப்பினத்துக்கு உதவி கேட்டு கால் பண்ணுறாங்க. உடனே விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போய் பார்க்குறாங்க. அங்கே இருந்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் எவ்வளோ நேரம் போராடி அந்த மாட்டை எப்படியோ வெளியே கொண்டு வர முயற்சி பண்ணோம் சார், ஆனால் எங்களால் முடியல, அதனால தான் உங்களை உதவி கேட்டோன்னு சொன்னாங்க. எங்கள் வீரர்களும் உடனே இறங்கி அந்த மாட்டுக்கு அடியில் கயிறை விட்டு வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளவு கஷ்டமாக இருக்குங்க. எதனாலனா அந்த மண் பார்த்தீங்கன்னா களிமண்ணுங்க. ஈரப்பதம் இருக்கும்போது ஈஸியாக நம்ம காலை விட்டு எடுக்க முடியும். அதுவே காலை விட்டதுக்கப்புறமா மண் காஞ்சி போயிடுச்சுன்னா அது நம்மளை சிமெண்ட் போல் இறுகி பிடிச்சிக்கும். அந்த மாடுக்கும் அதே நிலைமை தாங்க ஏற்பட்டுச்சு. எப்படியோ போராடி கயிறை ஒரு முனையிலேருந்து மறுமுனைக்கு கொண்டு வந்து கட்டி அத்தனை தீயணைப்பு வீரர்கள் மற்றும் அங்கிருந்த பொதுமக்கள் உதவியோட அந்த மாடை இழுக்கிறாங்க. ஆனால் மாடை வெளியே இழுக்கவே முடியலங்க. நான் முன்ன சொன்ன மாதிரி மண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப இறுகி போயிடுச்சு. உடனே நிலை அலுவலர் அவர்கள் பின்னாடி பக்கம் நின்று தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அந்த மண்ணை இறுகி போன மண்ணு மேலே தண்ணி பட்டோடனே கொஞ்சம் தளர்ந்து போயிடுச்சுங்க. அதனால் ஈஸியாக மாடை வெளியே எடுக்க முடிஞ்சது. இவ்வளோ சிறப்பாக பணிபுரிஞ்ச தீயணைப்பு வீரர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை மறக்காமல் கமெண்ட்ல தெரிவிங்க. என்னுடைய ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க.